இந்த 2ஆம் எண்ணில் பிறந்தவங்க நம்ம எப்படி அடையாளம் காணுங்கிறது அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம வந்து அவங்க தவறாக பேசிட்டோம்னா அப்படியே பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து தண்ணீர் வந்து தேங்கி இருக்கும். அப்படியே அழுகுற மாதிரி அழுகவும் மாட்டாங்க, ஆனால் அந்த முகத்தில் அந்த பாவனையை வந்து காட்டுவாங்க. மென்மையான உணர்ச்சிகளுக்கு எமோஷனல் ஆகக்கூடியவங்க தான் அந்த 2ஆம் எண்ணில் பிறந்தவங்க. 2ஆம் எண்ணில் பேர் வச்சவங்க எல்லாம் இருப்பாங்க. உங்களுக்கு வந்து காதலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்க மாட்டாங்க. ஒரு காதல் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து விடுபட்டாலும் மறக்கவே விடால முடியாது. அது வந்து லாங் லைஃபா தொடர்ந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு வந்து அந்த தெளிவான ஒரு மனதோட இருந்தா தான் உங்களுடைய காதல் வந்து ஜெயிக்கும். ஏன்னா அந்த காதலால் ஏமாற்றப்படக்கூடியவங்களும் இவங்க தான். 7ஆம் நம்பர்ல பிறந்தவங்க தான் உங்களுடைய வாழ்க்கை துணையா வந்தாங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து இனிமையானதா இருக்கும். 7ஆம் நம்பர்ல பிறந்தவங்க வந்து வாழ்க்கை துணையா மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள முடியுமே தவிர தொழில் கூட்டெல்லாம் வந்து ஏற்றுக்கிற முடியாது. ஏன்னா இந்த 2ஆம் எண்ணில் பிறந்தவங்க வந்து ஈஸியா போய் யார்கிட்ட போய் ஏமாறுவாங்கன்னா 5ஆம் நம்பர்ல பிறந்தவங்க போய் ஏமாறுவாங்க. உங்களுடைய வழிபாடு தலமாக இருப்பது வந்து திருப்பதி வெங்கடாசலபதி பெருமாள் தான். ஏன்னா அங்கதான் வந்து சந்திரனுடைய ஒளி ஆற்றல் வந்து அதிகமா இருக்குது. புரோவோக் பக்தி நேயர்களுக்கு சிவகாசியிலிருந்து மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். நியூமராலஜி எண்கணிதம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். 2ஆம் எண்ணில் பிறந்தவங்க. 2ஆம் எண் வந்து சந்திரனுடைய ஆளுமைக்கு உட்பட்டதாக இருக்குது. 2, 11, 20, 29ஆம் தேதியில் பிறந்தவங்க. உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம் கூட்டினால் 2ஆம் நம்பர் வர்றவங்க, இல்லையா உங்கள் பெயர் வந்து 2ஆம் நம்பரில் இருக்குது அப்படின்னா உங்க எல்லாத்துக்குமே சொல்லக்கூடிய பலன்கள் வந்து பொருந்தும். 2ஆம் எண் அப்படின்னாலே சந்திரன் குளுமை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்றோம். அது வந்து உங்களுக்கு மென்மையான குணங்கள் இருக்கும். சூரியன் அப்படின்னா சிவன் எடுத்துக்கிட்டோம்னா, சந்திரன் அப்படின்னாலே நம்ம வந்து பெருமாள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சக்தி வடிவங்களை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து நிறைய வந்து மென்மையான குணங்கள் இருக்கும். இந்த 2ஆம் எண்ணில் பிறந்தவங்க நம்ம எப்படி அடையாளம் காணுங்கிறது அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம வந்து அவங்க தவறாக பேசிட்டோம்னா அப்படியே பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து தண்ணீர் வந்து தேங்கி இருக்கும். அப்படியே அழுகுற மாதிரி அழுகவும் மாட்டாங்க, ஆனால் அந்த முகத்தில் அந்த பாவனையை வந்து காட்டுவாங்க. மென்மையான உணர்ச்சிகளுக்கு எமோஷனல் ஆகக்கூடியவங்க தான் அந்த 2ஆம் எண்ணில் பிறந்தவங்க. 2ஆம் எண்ணில் பேர் வச்சவங்க எல்லாம் இருப்பாங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டா இருப்பீங்க நீங்க வந்து. ஆனால் தெளிவான முடிவுகள் எடுப்பீங்க. மிகவும் ஆழமா யோசித்து தான் எந்த ஒரு முடிவையுமே நீங்க வந்து எடுப்பீங்க. மற்றவங்களுடைய உணர்வுகளை நீங்க வந்து புரிஞ்சுக்கிருவீங்க. இப்போ 2ஆம் எண்ணில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தான் உங்களுக்குள்ள வந்து தாய்மை உணர்வு அதிகமாக இருக்கும். யாராவது ஒருத்தவங்க வந்து பசின்னு உங்கள்கிட்ட வந்து கேட்டாங்க அப்படின்னா உங்களால் வந்து அதை பார்த்துக்கிட்டு சும்மாவே இருக்க முடியாது. நீங்களா ஓடி போய் உதவி செய்யக்கூடிய பக்குவம் இந்த 2ஆம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு, சந்திரன் ஆதிக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாகவே உங்களுக்கு வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப நீங்கள் வாழ்க்கையில் வந்து அமைதியை நீங்கள் வந்து விரும்புவீங்க. எந்த ஒரு சண்டை சச்சரவும் எனக்கு வேண்டாப்பா, நான் மட்டும் நிம்மதியாக இருக்க நினைக்கேன் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும்னா அதுக்கே நீங்கள் ரொம்ப வந்து போராடுவீங்க. யாராவது ஒருத்தர் வஞ்சா கூட நீங்கள் காதல வாங்காத மாதிரி போயிடுவீங்க. ஆனால் அதே மாதிரி அந்த 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 தன்மை உங்களுக்கு வந்து மனசுக்குள்ள ஆழமாவே பதிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் திட்டுறாங்க அப்படின்னா நீங்க எதுவும் திட்டவும் மாட்டீங்க, ஒன்றும் செய்ய மாட்டீங்க, ஒதுங்கி போயிடுவீங்க. ஆனா அதோடைய பாதிப்புகள் உங்களுக்கு சில நாளா இருந்து உங்களால ஒரு மனசுல ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். அதே உங்களுக்கு மனசுக்குள்ள உறுத்திக்கிற மாதிரியே அந்த அமைப்புகள் வந்து இருக்கும். அப்ப அடிக்கடி எமோஷனல் ஆகக்கூடிய உணர்ச்சிகளை மாற்றக்கூடிய அமைப்பையுமே வந்து உடனுக்குடன் மாற்றக்கூடியவங்களா தான் நீங்க வந்து இருப்பீங்க. அழுகுன்னா அழுக உடனே வந்துடும், சிரிப்புனா சிரிப்பு உடனே வந்துடும், கவலைனா எல்லாத்தையும் உங்களுடைய முகத்துல அப்படியே நீங்க வந்து எக்ஸ்பிரஸ் காட்டுவீங்க. நீங்க வந்து இப்போ உங்க முகத்தை பார்த்தாலே நம்ம வந்து சரி இவங்க இப்ப இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களால வந்து கண்டுபிடிக்க முடிக்கிற அளவுக்கு இருப்பீங்க. கலை ரசனையில உங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமா இருக்கும். நாட்டியங்கள்ல பாடல் படிக்கிறதுல வந்து நிறைய வந்து கதாசிரியர்கள் எல்லாருமே வந்து இந்த 2ஆம் எண் ஆதிக்கத்துல சந்திரனோட ஆதிக்கத்துல இருப்பாங்க. இவங்க பெரும்பாலும் பாருங்களேன் மனசுல வந்து அமைதியை விரும்புவாங்க. தனிமையா இருக்கணுங்கிற எண்ணங்கள் இவங்களுக்கு வந்து அதிகமாவே இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து நம்ம யாருமே வந்து புரிஞ்சுக்கல அப்படின்னாலும் இவங்களோட தனிமையில உட்காந்து மனசுல வந்து நிறைய வந்து கற்பனை கோட்டைகள் கட்டிக்கிட்டே வந்து கற்பனை உலகத்துல சஞ்சாரம் செய்யக்கூடியவங்களாக சந்திரனுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன தொழில் அப்படி மருத்துவத்துல நிறைய வந்து கைராசிங்கிற பேர் வாங்குவாங்க. கலை, இலக்கியம், ரசனைகள், அதே மாதிரி ஆசிரியர் பணியில வந்து முழு ஈடுபாட்டோட இவங்க வந்து செய்யக்கூடியவங்க இவங்க தான் இருப்பாங்க. வக்கீல்ல இவங்கள மாதிரி வாதாட யாருமே முடியாது. ஆனால் பார்க்க சாப்பிட்டா தான் இருப்பாங்க. பாயிண்ட் வந்து எடுத்து வச்சாங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு யாருமே மறுப்பு சொல்லாத அளவுக்கு இவங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே இருக்கும். அப்போ இவர் எந்த ஒரு தொழில் பார்த்தாலுமே அந்த ஆழமான ஒரு ஈடுபாட்டோட நீங்க வந்து செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு எந்த எண்ணில் பிறந்தவங்க சரியாகனா 7ஆம் நம்பரில் பிறந்தவங்க தான் உங்களுடைய வாழ்க்கை துணையா வந்தாங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து இனிமையானதா இருக்கும். 7ஆம் தேதியில பிறந்தவங்க, 16, 25 இந்த 3 நம்பர்ல பிறந்தவங்க, இல்லைன்னா 7ஆம் நம்பர்ல அவங்களுடைய பிறந்த தேதி மாத மட்டத்தை கூட்டினா 7ஆம் நம்பர் வரணும். அவங்க பேர் வந்து 7ஆம் நம்பர்ல இருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பானதாக இருக்கும். உங்களை வந்து அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. முக்கியமா வந்து காதல் பயப்படுறதுமே வந்து 2ஆம் நம்பர்ல பிறந்தவங்க வந்து 7ஆம் நம்பர் தான் தேடி போய் வந்து லவ் பண்ணக்கூடிய அமைப்புகள் அதிகமா இருக்கும்.
அந்த 2க்கு 7க்கு அவ்வளவு தூரத்துக்கு பொருத்தமான அமைப்பாகத்தான் இருக்கும் உங்களுக்கு வந்து. இதனாலேயே வந்து இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா மற்ற நம்பரும் மாதிரி காதலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்க மாட்டாங்க. ஒரு காதல் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து விடுபட்டாலும் மறக்கவே இவரால முடியாது. அது வந்து லாங் லைஃபா தொடர்ந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு வந்து. அதனால இவங்களுடைய காதல் வயப்படுற போறப்ப கரெக்டா பார்த்து அந்த தெளிவான ஒரு மனதோட இருந்தா தான் இவங்களுடைய காதல் வந்து ஜெயிக்கும். ஏன்னா அந்த காதலால் ஏமாற்றப்படக்கூடியவங்களும் இவங்க தான். இந்த காதல்ல ஒரு ஏமாற்றம் வந்துச்சுன்னா அடுத்ததுக்கு இவங்க வந்து போகவே மாட்டாங்க. போது என்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்துலயும் விட்டு முடங்கி போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த 2ஆம் நம்பர்ல பிறந்தவங்களுக்கு அதிகமா இருக்குது. அதனால வந்து ரொம்ப இவங்க வந்து கவனமாக வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கணும். மருத்துவ துறையில இருக்கிறவங்க ரொம்ப சிறப்பானதாகத்தான் இருக்கும். அதே மாதிரி சமுதாயத்துல சமூக பணிகள்ல இவங்க வந்து ஈடுபட்டாங்கன்னா அதிகமா ஒரு தொண்டுள்ளத்தோட இவங்க வந்து செய்வாங்க. ஒரு அன்னை வந்து குழந்தைகளை எப்படி பராமரிக்காங்களோ அதே மாதிரிதான் சமுதாய பணியில் ஈடுபடுறப்ப யாருக்காவது ஒருத்தருக்கு உதவி செய்ய போறப்ப ஆகட்டும், எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு வந்து வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க. இந்த சந்திரன் ஆதிக்கத்துல பிறந்தவங்க வந்து எப்பயுமே வந்து ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னா ரொம்ப குழப்பங்கள் ஏற்படும் இவங்களுக்கு வந்து. நம்ம எடுக்கிற முடிவு சரியா தவறா அப்படிங்கிற மாதிரி எடுப்பாங்க. அப்ப இவங்க வந்து என்ன செய்யணும், கூட்டா தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இவங்க தொழிலுக்கு வந்து கூட்டாளிகளா எடுக்கக்கூடியது வந்து 1ஆம் நம்பர்ல பிறந்தவங்க தான் இவங்க வந்து எடுக்கணும். ஏன்னா 7ஆம் நம்பர்ல பிறந்தவங்க வந்து வாழ்க்கை துணையா மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள முடியுமே தவிர தொழில் கூட்டாளி வந்து ஏத்துக்கிற முடியாது. ஏன்னா 1ஆம் நம்பர்ல பிறந்தவங்க தான் இவங்களை சரியான ஒரு வழிகாட்டியா கொண்டு போய் சிறந்த நிர்வாகத்தரமா எல்லாம் இருக்கிறப்ப வந்து 1ஆம் நம்பரோட சேர்ந்து இவங்க வந்து கூட்டு தொழில் பண்றப்ப இவங்களுக்கு தகுந்த லாபமும் வருமானமும் கிடைக்கும். அந்த வருமானமும் நிலையானதாக இருக்கும். இவங்களுடைய கருணை உள்ளம் அதுவே வந்து இவங்களுக்கு சமுதாயத்தில் நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. உங்களுடைய ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா உணர்ச்சி வசப்படுறதை மட்டும் இவங்க வந்து மாத்திக்கிறணும். அடிக்கடி மனக்குழப்பம், தனிமையிலேயே வந்து கற்பனையில வாழ்றத வந்து மாத்திக்கிறணும். அதே மாதிரி வந்து காதல் விஷயத்துல இவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 2ஆம் எண்ணில பிறந்தவங்க வந்து ஈஸியா போய் யார்கிட்ட போய் ஏமாறுவாங்கன்னா 5ஆம் நம்பர்ல பிறந்தவங்கிட்ட போய் ஏமாறுவாங்க. 7ஆம் நம்பர்கிட்ட லவ் பண்ணா கூட லவ் வந்து சக்சஸ் ஆயிரும். ஆனா 5ஆம் நம்பர்ல பிறந்தவங்கிட்ட போய் லவ் பண்றப்பதான் ஒண்ணு குழந்தை பாக்கியம் தடையை கொடுக்கும், இல்லைன்னா காதல்ல ஒரு ஏமாற்றத்தை கொடுத்து தற்கொலை வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு வந்து இவங்க முடிவில் எடுக்கக்கூடியதா இருக்கனால அது காதல் தோல்வியால யாரு மனசுல பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா பண்றவங்க எல்லாருமே வந்து 2ஆம் நம்பர்ல பேர் வச்சவங்க, 2ஆம் நம்பர் ஆதிக்கத்துல பிறந்தவங்க தான். அவங்களுடைய பெயர் கூட்டத்துலாம் கூட்டின 2ஆம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தால் மட்டும்தான் இவங்க வாழ்க்கையே ஓட்ட முடியும். ஆனா சமுதாயத்தை நல்ல பேர் இவருக்கு வந்து கிடைக்கும். அந்த பையனா நல்லா பேசுவானே, நல்லா இறக்கப்படுவானே, இப்ப பார்த்தாலும் ஒரு பேச்சுல வந்து ஒரு கனிவு இருந்துகிட்டே இருக்கும். அப்படி உங்களை சுற்றி உள்ளவங்க வந்து நல்ல ஒரு குணங்கள் தான் உங்களை பத்தி சொல்லுவாங்க வச்சு தவறான குணங்கள் எதுவுமே வராது உங்களுக்கு வந்து. உங்களுடைய வழிபாடு தலமாக இருப்பது வந்து திருப்பதி வெங்கடாசலபதி பெருமாள் தான். ஏன்னா அங்கதான் வந்து சந்திரனுடைய ஒளி ஆற்றல் வந்து அதிகமா இருக்குது. உங்களுக்கு எப்பெல்லாம் முடியுதோ மாசத்துக்கு ஒரு முறையாவது திங்கட்கிழமை போய் தாயாரையும் பெருமாளையும் நீங்க சேவிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த மலை மேல நீங்க 2.5 நாட்கள் அங்க இருக்கணும். அப்படி இருக்க முடியலையா, ஒரு 4 மணி நேரமாவது அந்த மலை மேல இருந்து அந்த சந்திரனுடைய ஒளிக்கட்டிட்டு அங்கதான் அதிகமா இருக்கு. அங்க போயிட்டு வர்றப்ப உங்களுக்கு எல்லாம் பாருங்களேன் அப்படி தலை வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த அடிக்கடி உணர்ச்சி வசப்படுறது, எமோஷனலா மாறுறது எல்லாமே மாறும். எந்த விஷயத்துலயுமே நீங்க யார்ட்டையுமே நீங்க வந்து தோல்வியை நீங்க அடையவே மாட்டீங்க. உங்களால முடிஞ்சா திருப்பதிக்கு நீங்க மாசத்துல ஒரு முறை நீங்க போயிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும்ன்றதாக இருக்கிறது. சந்திரன் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, 2ஆம் நம்பர்ல பிறந்தவங்க, 2ஆம் நம்பர்ல பேர் வச்சுக்கிறவங்க வந்து உங்களுக்கு பிடித்த ஒரு கலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளை அல்லது ரோஸ், பிங்க் கலர் எல்லாம் நீங்க பயன்படுத்துறப்ப உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வந்து தன்னம்பிக்கையும் கிடைக்கிறது அதிகமா இருக்கும். உங்களுக்குள்ள கல் அப்படிங்கிற பாக்குறப்ப வந்து முத்து தாராளமா நீங்க வந்து போடலாம். அது மட்டும் இல்ல அமிதிஷ்ட் சொல்லக்கூடிய ஒரு சந்திரகாந்த கல் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய மனநிலையை வந்து கொஞ்சம் மாற்றும். நீங்க எங்கெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு நீங்க அழுகுறீங்களோ நீங்க வந்து அமிதிஷ்ட் போட்டு பாருங்க. நீங்க இதை போட்டு ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு நல்ல ஒரு எண்ணத்தை கொடுத்துரும், நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த கதிர் அலைகளை வந்து உங்க உடம்புக்கு வந்து பரவ செய்யறது அந்த கல்லோட வேலையேவும். அப்ப நீங்க வந்து கண்டிப்பான முறையில் அமிதிஷ்ட் பயன்படுத்தினா பண வரவும் அதிகமா இருக்கும். இந்த கல் நீங்க எவ்வளவு போட்டு பாருங்களேன், உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வருவதற்கு இந்த கல்லே ஒரு காரணமாக இருக்கும். சூரியன் ஆதிக்கத்துல பிறந்தவங்க வந்து உங்களுடைய கலர் வந்து ஆரஞ்சு அப்படின்னா காவி கலர், ரெண்டுமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்குரிய வந்து உலோகம் பார்த்தீங்கன்னா மாணிக்கம் வந்து பொதுவாக நீங்க வந்து ஐம்பொன்ல தான் நீங்க வந்து போடணும், இல்லைன்னா தங்கத்துல போடணும். தங்கத்துல போட முடியாதவங்க நீங்க வந்து ஐம்பொன்ல போட்டுக்கலாம். ஆனா வெள்ளியில நீங்க வந்து போடக்கூடாது. வெள்ளியில போட்டீங்க அப்படின்னா அந்த கல் வந்து வேலை செய்யாது. மாணிக்கம் தாராளமாக நீங்க வந்து பயன்படுத்தினா ரொம்ப ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி எங்க வந்து நீங்க இறங்கி போகணுமா, எங்க நீங்க பிடிவாதமா இருக்குங்கிறத அந்த கல்லே உங்களுக்கு வந்து சில இடங்கள்ல வந்து பக்குவமா உங்களை வந்து வழிநடத்தி போகக்கூடிய வாய்ப்புகளை வந்து இந்த கல் கொடுத்துக்கிட்டே இருக்கும்.